Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். லஞ்சு கூட ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ போல் திருவி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். இந்த சாதம் நீங்கள் ஈஸியாக லஞ்சு கூட 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சாதம் சமைக்க தெரியாதவங்க கூட இதை செஞ்சிடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தாவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வரமிளகா சேர்த்தாவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வரமிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே நல்லா தேங்காய் துருவல் நல்லா வணங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கும் போதே வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை 1 கப் சேர்த்துக்கோங்க. வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்க தேங்காய் துருவலோட சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தேங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தேங்காய் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.